விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது பொதுமக்கள் விண்ணப்பம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கும். நீங்க ஒரு அணி அறிவிச்சிருக்கீங்க, பணிகளை கழகத் தலைவர் அவர்கள் நேற்று திராவிட முன்னேற்ற கழகம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாலும் கூட தவிர்க்க இயலாத சூழ்நிலையில் இந்த எஸ்ஐஆரை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் ஒருங்கிணைத்து இந்த எஸ்ஐஆர் வந்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டால் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் BLA 2க்களுக்கு உரிய பயிற்சியை நாங்கள் கட்சி சார்பாக செஞ்சிருக்கோம். எனவே BLA 2க்கள் தயாராக இருக்கிறார்கள். அதிலும் சட்ட சிக்கல்கள் வரும்போது அதை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு உரிய அறிவுரைகளை கொடுத்து வாக்காளர்களுக்கு பொதுமக்களுக்கு அவருடைய வாக்குகளை நீக்காமல் பாதுகாப்பதற்கு உறுதுணையாக இருப்பதற்காக தலைமை கழகத்தில் 8 வழக்கறிஞர்களையும் மற்றும் விளையாட்டு அணியைச் சேர்ந்த திரு கௌதமன் அவர்களையும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணியைச் சேர்ந்த ஒருவரையும் நியமித்து ஒரு அணியை வாரும் துவங்கியிருக்கிறார்கள். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் யார் எப்போது தங்களுடைய சந்தேகங்களையும் எஸ்ஐஆர் பற்றி கேட்டால் விளக்குவதற்கு தயாராக இருக்கிறோம். சார், வழக்கமா இருக்கிற கணக்கெடுப்புப்படி சேர்க்கிறது நீக்கிறது இல்லாம இது ஜீரோல இருந்து ஃப்ரெஷ்ஷா எல்லாரும் என்ரோல் பண்றதுன்னா அப்ப ஏற்கனவே எல்லாருக்கும் இந்த வாக்குரிமை முதல்வர் கூட எல்லாருக்கும் இந்த வாக்குரிமை எலெக்ஷன் கமிஷனால பறிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு அப்படிதான். அதாவது அப்படி சொல்லலை, ஆனால் சட்டம் மாதிரி அந்த மாதிரி தான் அனுமானித்துக்கணும். அதாவது 2002க்கு பிறகு வெளியிடப்பட்ட அனைத்து வாக்காளர்கள் பட்டியலும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு எந்த பேசிஸும் முகாந்திரமும் சட்டப்படியான செல்லுபடித்தன்மை கிடையாது. 2002 197 தொகுதியில், 2005 எஸ்ஐஆர் 35 தொகுதியில் அந்த வாக்காளர் பட்டியல் தான் இப்போ செல்லுபடியாகும். இப்போ நான் இருக்கக்கூடிய தொகுதியில் எனக்கு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. நான் கடைசியாக எங்கே வாக்களித்தனோ அங்கே எனுமரேஷன் ஃபார்ம் தருவாங்க. நான் 2002 நான் எங்கே இருந்தனோ அந்த தொகுதியுடைய பெயர், பாகம் எண், வரிசை எண்ணை குறித்து இந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தரணும். அதில் இருக்கக்கூடிய சிக்கல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்களே இப்போ குறிப்பாக என்னுடைய ஓட்டையே நாங்கள் எடுத்து பார்க்குறதுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அந்த 2002 2005 பட்டியல் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்தில் கிடைக்குது. அதில் போயிட்டு நான் என்னுடைய உதாரணத்தையே சொல்வதற்காக விரும்புகிறேன். நான் இதற்கு முன்பாக வில்லிவாக்கம் தொகுதியில் வாக்காளராக இருந்தேன். இப்போ அது பிரிக்கப்பட்டு அம்பத்தூர் தொகுதியாக ஆயிடுச்சு. வில்லிவாக்கம் தொகுதியில் நான் வாக்களித்த வாக்குச்சாவடி மையத்தின் பெயர் கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். நான் அந்த வாக்கு மையத்தை தேடி எடுத்து அதில் என்னுடைய வாக்கு இருக்கான்னு பார்த்தா கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் 620 621 பாகங்களில் அண்ணாநகர் தொகுதியினுடைய வாக்காளர்களுக்கு பதிலாக விருகம்பாக்கம் தொகுதி வாக்காளருடைய பெயர் பட்டியல் தான் இருக்கு. அதற்கப்புறம் அரை மணி நேரம் நானும் என்னுடைய ஜூனியர்ஸும் சேர்ந்து அந்த வில்லிவாக்கம் தொகுதியை முழுக்க பட்டியலையும் தனித்தனியாக எடுத்து பார்த்து பல்வேறு முறையில் சர்ச் பண்ணி பார்த்தா அது வேற ஒரு பாகம், வேற ஒரு ஸ்கூலில், அம்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் எங்கள் பேர் இருந்தது. அதை தேடி எடுத்தோம். நாங்கள் இவ்வளவு சிரமங்கள் இருக்குது. 2002 பட்டியலில் இருந்து உங்கள் பேரை எடுத்து அதை நீங்கள் பூர்த்தி செய்யணும்னா இவ்வளோ நேரம் தேவைப்படும். இது எல்லாருக்கும் பொருந்தும். ரெண்டாவது, எல்லார இடத்துல இருந்தும் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னா 2002 மற்றும் 2005 வாக்கு பட்டியல், வாக்காளர் பட்டியல் முழுமையான விவரங்களை தாங்கியதாக இல்லை. வீதியின் பெயர், பாகத்தின் பெயர் தெளிவாக இல்லை. வாக்காளர் பெயர் மட்டுமே ஒரு பட்டியலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வாக்காளர் பட்டியலில் ஒரே பெயரையும் தாங்கினவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் உங்களுடைய வாக்கு எது என்பதை பார்த்து அறிவது ரொம்ப ரொம்ப சிரமம். இதுக்கு எப்படியும் ஒவ்வொரு வாக்காளரும் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு
கணினியை பற்றி தெரிந்தால், கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய 2002 வாக்கை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த விவரங்களை பூர்த்தி செய்ய முடியும். அந்த விவரங்களை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அல்லது தவறான விவரங்களை தந்தால் உங்கள் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் 7ஆம் தேதி வராது. அப்போ நீங்கள் புதிய வாக்காளராக உங்களை சேர்த்துக்கணும். புதிய வாக்காளராக உங்களை சேர்த்துக்கணுன்னா அவங்க கேட்குற ஆவணங்களை கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அதில் அவங்க உரிய விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் தான் சேர்ப்பாங்க. இவ்வளவு சிக்கல்கள் நிறைந்தது இந்த வாக்காளர்.